கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 264வது பக்கம், புதிய ஏற்பாடு பைபிள்ல 264. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. எல்லாரும் வரும்போது மேக்சிமம் நீங்க என்ன பண்ணா ஒரு பைபிளை கையில் எடுத்துட்டு வரணும். வந்தவங்க எல்லாம் அந்த பைபிளை என்ன செய்யணும், கொஞ்சம் திறந்து பார்த்து அந்த வசனத்தை சொல்லும் போது நீங்களும் அதை கொஞ்சம் பார்க்கும்போது உங்க ஞாபகத்துல அது நிற்கும். அல்லேலூயா. அதனால அதை பார்த்து படிக்கணும். அதனால எல்லாரும் திறந்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அதே வசனத்தான் 5ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. பாவத்தை இங்க வேதம் சொல்லுகிறது, மரணம் என்கிற ஒரு வார்த்தையை ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அக்கிரமம் செய்துட்டு இருப்போமே ஆனால், பாவம் செய்துட்டு இருப்போமே ஆனால் நம்ம ஆவியின்படி மரித்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் அக்கிரம சிந்தை உள்ளவர்களாக இருப்போமே ஆனால் ஆவியின்படி ஆண்டவருக்கு முன்பாக செத்தவர்களை போல இருக்கிறோம். இதைத்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆதியாமத்துல ஆண்டவர் ஆதாமு ஏவாளையும் பார்த்து சொன்னார், விலக்கப்பட்ட இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவங்க இந்த விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்தாங்க. புசித்தாலும் என்ன செய்யல, எழுத்தின்படி சாகல்ல, ஆவியின்படி செத்து போனாங்க. தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு விலகி போனது. நம்ம ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல படிக்கும் போது ஆதாம் 930 வருஷம் உயிரோட இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப எழுத்தின்படியான மரணத்தை எல்லாம் நான் சொல்லுகிறது, ஆவியின்படியான மரணத்தை சொல்லுகிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்நானம் பெற்றது உண்மைதான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றது உண்மைதான். மறுபடியும் நீங்கள் பாவத்திலே மரித்தவர்களாய் இருப்பீர்களேயானால், பாவத்திலே அமிழ்ந்து கொண்டிருப்பீர்களேயானால், பாவம் செய்து கொண்டிருப்பீர்களேயானால் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் மரித்தவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இல்லை. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இல்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. நமக்கு தெரியும், நம்ம எல்லாருடைய ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டா, முன் வரலாறு எடுத்துக்கிட்டா ரொம்ப அக்கிரமங்கள்லாம் நமக்கு இருந்தது இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை சொல்லுவாங்க. அடிச்சிருக்கிறேன், அடி நடத்தி இருக்கிறேன், சண்டை போட்டிருக்கிறேன், அப்புறம் குடிச்சிருக்கிறேன், சிகரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன், வெத்தலை பாக்கு போட்டிருக்கிறேன் இல்லையா? இப்படி ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து நல்ல பார்ட்டி எல்லாம் போட்டு கும்மாளம் எல்லாம் அடிச்சிருக்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு பலவித இரவு நடன பாருங்கள் நிகழ்ச்சியில எல்லாம் கலந்து இருக்கிறேன் இப்படின்னு ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக பாவங்களிலே நாம் விழுந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் கிருபையினாலே நம்முடைய பாவங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து, நம்முடைய பாவங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சித்து, ஜீவனுள்ளோர் மத்தியிலே நாம் இருக்கும்படியாக, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக, இன்று நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பாவத்தினாலே செத்தவர்கள் அல்ல, நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன்னா ஜீவனுள்ள கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். ஜீவனுள்ள கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் ஜீவன் பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் 5ஆம் வசனத்திலே சொல்லும் போது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவரோட கூட நம்மையும் உயிர்ப்பித்தாரா?
அவருடைய சிலுவையினுடைய மரணம் நம்மை உயிர்ப்பித்தது என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவை மரணம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு கொடிய மரணம். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான மரண தண்டனைகளை நிறைவேற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாட்டில அந்த காலத்துல அந்த மரண தண்டனை நிறைவேற்றுகிற அந்த பழக்க வழக்கங்களை குறிச்சு அந்த வரலாறு திரும்பி பார்த்தா சில மரண தண்டனைகள் எல்லாம் மிகவும் கொடியதாக இருந்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய சரீர உறுப்புகளை வெட்டி எடுத்து அப்படியே நிக்க வைக்கிறது. மரண தண்டனை நியமிக்கப்பட்ட மனுஷனுடைய முதலாவது நாக்க வெட்டிடுவாங்க, அப்புறம் மூக்க வெட்டிடுவாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கழிஞ்சு சீக்கிரம் உயிர் போகாம இருக்கிற இடங்களை பார்த்து அவனுடைய மாம்சத்தை பாருங்க வெட்டி எடுப்பாங்க. இப்படி 3 நாள் நிக்க வச்சுக்கிட்டு கொடிய வேதனையில 3ஆவது நாள் கழுத்தை அறுத்துருவாங்க. இப்படி எல்லாம் மரண தண்டனைகள் நிறைவேற்றி இருக்கிறத நம்ம சரித்திரங்கள்ல படிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இந்த சிலுவை மரணம் பாருங்க, பல நாட்கள், சில சமயங்கள்ல சில நாட்கள் கூட நிற்க வேண்டியது இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, அவர் சிலுவையிலே தன்னுடைய முழு ரத்தத்தையும் சிந்தி அவர் ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். அவர் ஜீவன் விட்டபடியினாலே நாம் அவரோட கூட உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் ஞானஸ்நானம் எடுத்ததை போல அவருடைய மரணத்தினாலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு, அவர் ஞானஸ்நானம் எடுத்ததை போல நாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டபடியினாலே அவரோட கூட உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், சங்கீதம் 19:7 வாசிக்கலாம். சங்கீதம் 19 போதும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதோ ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அல்லேலூயா. எப்படியெல்லாம் நம்ம உயிர்ப்பிக்கப்படும்படி ஆண்டவர் செய்கிறாரு. சில சமயங்கள்ல திடீர்னு நம்ம பாவத்துல விழுந்து செத்ததை போல ஆயிருப்போம்னு சொன்னா நம்ம ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறாரு. அவருடைய வேத வசனத்தின் மூலமாய் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. வேத வசனத்தை நாம் கேட்கிறதன் மூலமாக, வேத வசனத்தை நான் படிக்கிறதன் மூலமாக, வேத வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதன் மூலமாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். சில சமயங்கள்ல ஒரு நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரையிலும் தண்ணி கிடைக்காம குடிக்காம ரொம்ப தாகத்துல இருப்போம்னு வச்சுக்கிடுவோமே. அப்படி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது இல்லையா? யாராவது ஒரு நாள் அப்படி நம்ம தண்ணி குடிக்காம இருந்துட்டேன்னு வச்சுடுமா, அப்போ கடைசி நேரத்துல யாராவது கொஞ்சம் குடிக்க தண்ணியை கொண்டு கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பா, இப்பதான் நமக்கு உயிர் வந்தது, இப்பதான் எனக்கு உயிரே வந்தது அப்படின்னு மயக்கமாக இருந்த நேரத்துல இந்த தண்ணி என்னை உயர்ப்பித்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதே போலதான் நான் பாவத்திலே செத்து கிடக்கும் போது, நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக வேத வசனமாகிய நாம் ஆண்டவருடைய வசனத்தை உட்கொள்ளும் போது நாம் உயிர் பெறுகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதோ ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வேதம் குறைவற்றது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் குறைவுள்ளதாய் காணப்படுகிறது. மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் குறைவுள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க, நோபல் பரிசு வாங்குவாங்க, கொஞ்ச நாள் கழியும் போது சொல்லுவாங்க அந்த ஆள் கண்டுபிடிச்ச தப்பு, வேறதான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியாக மக்கள் பாருங்க, கண்டுபிடித்தவர்கள் கூட குறைவுள்ளதாய் இருக்கிறது. விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் குறைவுள்ளதாய் காணப்படுகிறது. இப்படி எல்லாம் குறைவுள்ளதாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் குறைவில்லாத ஒன்று இருக்கிறது. அது ஆண்டவருடைய வார்த்தையாகிய வேத புத்தகம். அல்லேலூயா. அது தீர்க்கதரிசிகளினாலே உரைக்கப்பட்ட வேத புத்தகம். அது தீர்க்கதரிசிகளினாலே எழுதப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய பிள்ளைகளினாலே எழுதப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் தேவனால் அனுப்பப்பட்டவங்க. அவருடைய சுவிசேஷத்தை தடுக்க உலகத்துல எந்த சக்தியாலும் முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வேத வசனம் குறைவில்லாததாக இருக்கிறது.
நிறைவுள்ளதா இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் சொல்லு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கவலையாக இருக்கும்போது, சோர்வாக இருக்கும்போது, தூக்கமில்லாம இருக்கும்போது வேதத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். அது தேனிலும் தெளிதேனிலும் விரும்பப்படத்தக்கதா இருக்கிறது. அல்லேலூயா. அது பாருங்கள், நம்மை போஷிக்கிறதாக இருக்கிறது, அது நம்மை போதிக்கிறதாக இருக்கிறது, அது நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது, அதை நம்மை ரட்சிக்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவருடைய கிருபைகள், ஆண்டவருடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கும் போது ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளினின்று பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பவுலப்போஸ்தலன் கூட சொல்றாரு, பாருங்க, இயேசு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளிலிருந்து விடுதலையாக்கிட்டே என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கிறிஸ்துவினாலே பாவங்களிலிருந்து விடுதலை உண்டாகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்துல நம்முடைய பாவங்களையும் சாபங்களை மன்னிக்க யாருமே இல்லை, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உண்டு. அல்லேலூயா. குளோரோஃபார்ம் என்கிறதான மயக்க மருந்தை கண்டுபிடித்த ஜேன் சிம்சன் என்கிறதான விஞ்ஞானி சொன்னாரு, ஹாஸ்பிட்டல்ல முன்னால எல்லாம் ஏதாவது ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா கையும் காலையும் பிடிச்சு கட்டி வச்சுட்டு தான் செய்வாங்க. அது சின்ன சின்ன ஆபரேஷன் தான் பண்ணுவாங்க, பெருசா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா முதல்ல இந்த குளோரோஃபார்மை கண்டுபிடித்த பிறகுதான் இந்த அறுவை சிகிச்சைக்கு அது ஒரு மயக்க மருந்தாக மாறினது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியே கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானி கூட சொல்றாரு, நான் குளோரோஃபார்மை கண்டுபிடித்ததுல பெருமைப்படல, அதை விட வேறு ஒன்றை நான் கண்டுபிடித்தேன், அது என்னுடைய வாழ்க்கையின் மிக பெருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மனு குலத்திற்கு மீட்பு உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து விடுதலை உண்டு என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப நாம் எல்லாரும் பாருங்க, நம்முடைய பாவங்களில் இருந்தோம், நம்முடைய சாபங்களில் இருந்தோம், பாவத்திலே மரித்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்து நம்மை அவருடைய பிள்ளையாய் அவருடைய சாட்சியாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. சில சமயங்களில் சிலர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் நன்மை செய்கிறாரு, எனக்கு மாத்திரம் செய்யல அப்படின்னு பின்மாற்றத்துல இருக்கும்போது சிலர் இப்படியெல்லாம் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. முதலாவது நம்ம ரட்சிக்கப்பட்டதே ஆண்டவருடைய ஒரு பெரிய அற்புதம். நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினதே ஆண்டவருடைய பெரிய அதிசயமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த முதல் அற்புதம் என்ன தெரியுமா? அதான் ரட்சிப்பு. நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்தபடியினாலே அவர் நம்மை பாருங்க அவருடைய இரத்தத்தினாலே கழுவி, பாவமுற கழுவி நம்மை சுத்திகரித்து, நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த உலகம் சில வேளையில நம்முடைய பாவங்களை எல்லாம் சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த உலகத்துல உள்ள மக்கள் சில வேளை நம்மை அருவருக்கலாம், நம்மை வெறுக்கலாம். ஆனா ஆண்டவரோ நம்மை வெறுக்கிற தேவன் அல்ல. நம்முடைய பாவங்களை நாம் அவரிடத்துல சொல்லும் போது நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயரை எழுதி விடுகிறார். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயரை எழுதி வைக்கிறாரு. நாம் அவருடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி இதோ வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவேதான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறபடியே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நாம் அவருக்குள்ளே எப்பொழுதும் விரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் விரும்புகிற நன்மை செய்யாமல்
விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்புறம் தான் 8ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறாரு, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இது ஒரு விடுதலையின் ரட்சிப்பா இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 25வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. வாசிங்கள். சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நிறைய பேருக்கு உயிர்ப்பிக்கப்படாதபடிக்கு உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறாங்க, உலக ஆஸ்திகளோடு ஒட்டி கொண்டிருக்கிறாங்க இல்லையா? 500 ரூபாய் கிடைக்குன்னு சொன்னா இன்னைக்கு என்ன செய்வாங்க? இன்னைக்கு போனா ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்தா போதும் 500 ரூபாய் கிடைக்கும் அல்லது 1000 ரூபாய் கிடைக்கும்னா இன்னைக்கு ஒரு நாள் உடனே என்ன செய்வோம்? நம்ம அந்த பார்த்து ஓடிட்டே இருப்போம். அல்லேலூயா. அப்படி அல்ல. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. சில சமயங்கள்ல இந்த உலகத்தோடும் உலகத்தின் ஆஸ்திகளோடும் உலகத்தின் பாரம்பரியங்களோடும் உலகத்தின் புகழ்ச்சிகளோடும் உலகத்தின் பாருங்க சகலவிதமான அந்தஸ்துகளோடும் நம்ம ஒட்டி கொண்டே இருக்கிறோம். 4 பேர் நம்ம பெரிய ஆளு அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கு. அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால நிறைய பேர் என்ன தலைவர அப்படின்னு கூப்பிடுவாங்க. சும்மா ஒரு நான் சாதாரணமான காரியம் அதை சொல்றேன். ஒரு நாள் ஒருத்தர் சொன்னா, தலைவரே எல்லாம் சரிதான், எங்களெல்லாம் விட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ணா பிரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடக்கூடாது அப்படின்னு சொன்ன. கொஞ்ச நாள் பாருங்க கழிஞ்சாச்சு. நான் வந்து பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்க எல்லாம் தானாகவே போயிட்டாங்க. நான் அவங்க யாரையும் போக சொல்லல, அவங்க எல்லாம் அவங்க தானாகவே அவங்கவுங்க வழிகளில போயிட்டாங்க. நான் அந்த ஊழியக்காரனாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அப்ப நமக்கு வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆத்மா எதோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, நம்முடைய விருப்பங்கள் எதை சார்ந்ததாக இருக்கிறது, நம்முடைய விருப்பங்கள் எந்த வகையிலே நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு சொன்னாரு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொன்னாரு. இங்கே பாருங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்தவங்க தான், மழை பெஞ்சுன்னா வீட்டுல இருக்க மாட்டாங்க, ஒரு மண்ணொட்டி எடுத்துக்கிட்டு போவாங்க, எல்லக்கில்ல பிடுங்கி மாத்தி போடுறது. மழை நேரத்துல பிடுங்கி போட்டாதான் என்ன செய்யும், தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லி இப்படி போடுறவங்க நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். இது கிறிஸ்தவர்களும் இதற்கு விதிவிலக்கு அல்ல, அவங்களும் இந்த மாதிரி காரியங்களை செய்யறாங்க. ஆண்டவர் அறிஞ்சவங்களும் செய்யறாங்க, அறியாதவங்களும் செய்யறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயர்த்தி. நம்ம எதுல பாருங்க அதிக கவனத்தை செலுத்துறோமோ அதுதான் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். நம் ஆண்டவரிலேயும் ஆண்டவருடைய காரியத்திலேயும் நம் வேதத்திலேயும் அதிக கவனத்தை செலுத்தும் போது நம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 19ஆம் சங்கீதத்தை நம்ம வாசித்துட்டோம். அப்புறமா இன்னும் நம்ம படிக்கும் சங்கீதம் 85:6 நம்ம வாசிப்போமே. ஆனால் சங்கீதம் 85:6 இங்க அவர் சொல்லுகிறாரு, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இப்ப நம்ம ஆண்டவர்ல மகிழ்ந்திருக்கும்படிக்கு ஆண்டவர் மீண்டும் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் உயிர்ப்பிக்க மாட்டீரோன்னு கேட்கிறது, இவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில நடந்தாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்தாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள கடந்து போனாங்க. ஏன்னா அநேகருக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்துகிட்டு ஆண்டவரை பற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர்
தன்னை விட்டு விலகி போனதை அறியாமல் இருக்கிற ஜனங்கள். சிம்சோன் இப்படித்தான், ஆண்டவர் தன்னை விட்டு விலகி போனதை அவன் அறியாமல் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்புறம்தான் தெரியும், பெலிஸ்தர்கள் வந்து அவனை கட்டின பிறகுதான் அவருக்கு தெரியும் ஆண்டவர் என்னை விட்டு விலகி போனார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போறாங்க. அவருடைய பாவங்களை ஆண்டவர் பார்த்தார். ஆசரிப்பு கூடார வாசலில கூட, ஆராதனை பண்ணுகிற இடங்கள்ல கூட அவருடைய பாவம் மேலோங்கி நின்றது. அவங்க எப்போதும் போல உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு யுத்தத்திற்கு போனார்கள். யுத்தத்திலே தோல்வி அடைந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இராமல் இருந்தால் தேவனுடைய மகிமை நம்மை விட்டு விலகி போகுமே. தேவனுடைய மகிமை நம்மை விட்டு விலகி போனால் நாம் மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி செத்தவர்களாக இருப்போம். அல்லேலூயா. நாம் ஆவியின்படி செத்தவர்களாக இராதபடிக்கு நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இங்கே அவர் சொல்லுகிறார், நீர் எங்களை உயிர்ப்பிக்க திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னு சொல்றார். இதோ எங்கள் ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கும்படி மீண்டும் எங்களை உயிர்ப்பியும் அப்படின்னு சொன்னார். எப்பவுமே நமக்கு ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை. எவ்வளவு கோடி கோடி சொத்து நமக்கு இருந்தாலும் வீட்டுல என்ன பண்ண முடியாது பாருங்க, நிம்மதியா படுக்க முடியாது. நிறைய பேரை நம்ம பெரிய பெரிய பணக்காரர்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். வெளியே போனோம்னா பயந்துகிட்டு தான் போனோம், எப்ப என்ன சம்பவிக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லி, இல்லையா? அவங்க எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வளையங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்பதான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல பிரதம மந்திரி வந்து போனார் இல்லையா? எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. அவர் எப்படி போவாரு எப்படி வருவாருன்னு கூட உறுதியாக சொல்ல முடியல. போலீஸ்காரங்க எல்லாம் வழியில மாத்தாண்டம், வெட்டுமணி, குளித்தர இந்த பகுதியில எல்லாம் போலீஸ்காரங்களும் குவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடங்களையும் 5 பேர் 10 பேர் இருக்கிறாங்க. எதுக்காகன்னா பிரதமருக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிக்கிறாங்க. அவர் ஹெலிகாப்டர்ல போயாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிறகு இவங்க திரும்பி போறாங்க. இன்னைக்கு உலகத்துல நடக்கிற சம்பவங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்படி நம்முடைய ஆஸ்தி நமக்கு பின்னாலே வருகிறதில்லை. நாம் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருக்கும்படி நாம் சம்பாதித்த பொருட்கள் நமக்கு பின்னாலே வருகிறதில்லை. நம்முடைய பட்டங்கள் பதவிகள் முன்னாலே வருகிறதில்லை. நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்போமே, ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறவர்களுக்கும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யாதவர்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு பயந்து பாவத்திற்கு விலகி ஓடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பார்கள். அந்த மகிழ்ச்சியின் அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் எபேசியர் நிருபத்துல நம்ம படிக்கும் போது, அக்கிரமத்திலும் இதோ பாவங்களிலும் மறைத்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக வந்து போகிற அனுபவம் அல்ல, ஏதோ கடமைக்காக இங்கே கொஞ்ச நேரம் வந்து செய்தியை கேட்டுட்டு போகிற அனுபவம் அல்ல, கடமைக்காக ஒரு ஆடலும் பாடலுமாக நாம் போகிற அனுபவம் அல்ல. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே இருக்கும்படியாக நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோமா? நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. முன்னாலே நாம் மரித்தவர்களை போல பாவத்திலே செத்து கிடந்தோம், பாவத்திலே அழிந்து கொண்டிருந்தோம், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாதபடிக்கு தத்தளித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்று கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த உயிர்ப்பித்த அனுபவங்களோடு கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா?
இந்த ஆராதனைக்கு பிறகு நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. ஆக எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல சில நிமிடங்கள் பாருங்க, எழும்பி நின்று செபிப்போமா. முழங்கார் படியிடுறவங்க முழங்கார் படியிடுங்க, மற்றவங்க கொஞ்சம் எழும்பி நின்று செபிப்போமா. ஆண்டவரே, குறைகள் இருக்குமானால், குற்றங்கள் இருக்குமானால் எனக்கு மன்னியும் ஆண்டவரே. இனி ஆண்டவரே, உம்முடைய பந்தியிலே நான் கலந்து கொள்ள போகிறேன். நான் உம்முடைய பந்தியிலே கலந்து கொள்ள போகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய சரீரம் இன்னது என்றோ, உம்முடைய ரத்தம் இன்னது என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அந்த ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. என் குறைகளை என்னை விட்டு அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. என் அக்கிரம சிந்தைகளை என்னை விட்டு அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. என் பாவத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. நான் உம்முடைய பிள்ளையா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மிலே மகிழ்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை கொடுப்பீரா. ஓ, இந்த உலகம் நம்மை கைவிட்டாலும், இந்த உலகத்திலே நமக்கு வேண்டியவர்கள் நம்மை கைவிட்டாலும், நம்முடைய உறவினர்கள் நம்மை கைவிட்டாலும், நம்மை கைவிடாதிருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் நம்மை மகிழ்ச்சியாய் வைக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. அவர்களை மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் நம்முடைய குறைகளை அறிக்கை செய்வோமா. ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையிலே நான் கலந்து கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. என் குறைகளை அறிக்கைப்படுகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். விரோதங்கள், வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவோம். நமக்கு வெகுவாக தீமை செய்தவர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களை இப்பொழுது நாம் மன்னிப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக வெள்ளி சூனியம் செய்தவங்களாக இருக்கலாம், நம்ம அவர்களை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து மன்னிப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அதிகமாக தாக்கின நபராக இருக்கலாம், நம்ம அதிகமாக உத்தரவுப்படுத்தின ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் இன்று நாம் அவர்களை மன்னிப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இதை சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்து நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் விக்கிரங்களுக்கு பின்னாலே நாம் கடந்து போனவர்களாக இருக்கலாம், ஆனால் இன்று நாம் அதை அறிக்கையிடுவோம். இப்பொழுது ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, அறியாமல் கடந்து போனேன், தெரியாமல் கடந்து போனேன், புரியாமல் கடந்து போனேன் ஆண்டவரே. இப்பொழுது எனக்கு மன்னியும் என்று சொல்லுவோம். இப்பொழுது நம்முடைய குறைகளை அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, இனி இப்படிப்பட்ட பாதையிலே கடந்து போகாதபடிக்கு என்னை நீர் காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. என்னை இரட்சியும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தின் மத்தியிலையும், நண்பர்கள், உறவினர்கள் மத்தியிலையும் நாங்கள் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம், 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 சோத்ரம். ஓ, உம்முடைய கிருபை. ஆமென் ஆண்டவரே. அடுத்த ஆராதனைக்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. அடுத்த ஆராதனை பரிசுத்தவான்களின் ஆராதனையா இருக்கிறது ஆண்டவரே. அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உரியதா இருக்கிறது, அது ஞான ஸ்நானம் எடுத்தவர்களுக்கு உரியதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களிலே மகிழும்படி ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளே மகிழ்ந்திருக்கும்படி உதவி செய்வீராக. எங்கள் துக்கங்கள் மாறி போகட்டும், எங்கள் கவலைகள் மாறி போகட்டும். எங்கள் ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறார். அவர் எங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அவர் வல்லமையின் தேவனாய் இருக்கிறார். அவர் எங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். சகல சத்துருடைய கிரியைகளுக்கு நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.